இந்த குரு பயிற்சி காலத்துல ரிஷப ராசிக்காரர்கள் மன நிம்மதியோட கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களா சார்? பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், எது வேண்டாங்க, மனசு ரிலாக்ஸ். காதல் திருமணமா இருந்தாலும் சரி, இல்ல பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணமா இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்துல சாத்தியமா? முக்கால்வாசி ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் காதலிச்சேன், வாழ்க்கையை தொலைச்சேன், நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், வாழ்க்கையை தொலைச்சேன்னு தான் கடந்த காலம் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை புதுசா தொழில் தொடங்கணும், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் இன்னும் கொஞ்சம் சிறப்பா போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் சரியா இருக்கும். சொந்த தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா எந்த கடவுள் வழிபாடு கரெக்டா இருக்கும் சார்? பத்ரகாளியம்மன் வழிபாடு பத்திரமா பாதுகாப்பாக சிறப்பாக செம்மையாக இருக்கக்கூடிய. ஃபோக்கஸ் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்ரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, வாழ்க நலமுடன் TJ சுந்தரபாண்டியன் சார் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சந்தோஷம் சார். பொதுவாகவே நம்மளோட வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பின்னாடி கிரகங்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுது. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் அந்த கிரகங்கள் ரொம்ப முக்கியமான காரணமா இருக்கு. அதுவும் குரு பகவான் அப்படின்னு சொல்லும் போது அது இன்னுமே நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா அப்படிங்கறத இது குரு பகவான் டிசைட் பண்ற இடத்துல இருக்காரு இல்லையா? சோ இப்ப குரு பகவான் குரு பயிற்சி நடக்க போகுது. ஸோ இந்த குரு பயிற்சி பொதுவா எப்படி இருக்கு சார்? பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நவ கிரகத்தில் சுப கிரகம் குரு பகவான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசியை விட்டு கிடக்கும். ஆமா. ஆனால் அந்த குரு பகவான் மட்டும் ஒரு ராசியை விட்டு கடந்து வர்றாருன்னா எல்லாருக்குமே சந்தோஷம். அப்பாடி குரு பயிற்சி வருதப்பா, இனிமேலாவது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற எண்ணம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா எதுக்காக அந்த எண்ணம் வருதுன்னா, இப்போ 9 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 9 கிரகங்களில் 2 கிரகங்கள் நிழல் கிரகங்கள். ராகு பகவானும் கேது பகவானும் அவங்க ஒரு நிழல் கிரகமாகவே ஒரு சர்ப கிரகங்களாகவே கருதப்படுறாங்க. ஸோ மித்த 7 கிரகங்கள் சொல்கிறோம். இந்த 7 கிரகங்களில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே கிரக ரீதியாக பார்க்கும்போது 7 கிரகங்களில் மிக ஒரு சுபர் அப்படின்னா அது நம்ம குரு பகவான் மட்டும்தான். ஸோ இந்த குரு பகவான் மட்டும்தான் முழுமையான சுபராக இருக்கார். அதாவது எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் குரு பகவான் கொடுக்கார். அதனால தான் அவர் கொடுக்கார். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 2026 ஜூன் மாதம் குரு பயிற்சியானது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. என்ன எதிர்பார்ப்பு அப்படின்னா, குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசியை கிடக்க 1 வருடம் எடுத்துக்கிறாரு. ஓகே. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அதிசாரமாக முன்னாடி போவார், பக்கிரமாக பின்னோக்கி வருவார். ஸோ அதெல்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த இடத்த விட்டு கடந்து வர்றதுக்கு 1 வருஷம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்மளுடைய காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் தற்போது 4ஆம் இடமான காலச்சக்கரத்துக்கு 4ஆம் வீடான கடகராசிக்குள்ள வர. இந்த கடகராசி என்பது பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் பிடிச்சமான ராசி. கடகராசி தான் நம்ம குரு உச்சம் அடைகிறார். ஸோ தனக்கு பிடிச்ச வீட்டில் போய் நம்முடைய மக்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு மகிழ்ச்சியோடு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குரு பயிற்சியாக இருக்க போகிறதுனால தான் நம்ம எல்லாருமே இந்த குரு பயிற்சியை ரொம்ப எதிர்பார்க்கும். இது 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் குரு பகவான் ஒரு சுற்று அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ ஒரு சுற்று சுற்றி அவர் இப்போ இங்கே உள்ளே வராரு. ஸோ மக்கள் அனைவருக்குமே மாற்றங்களும் ஏற்றங்களும் மகிழ்ச்சியும் சந்தோஷங்களையும் நிலையாக தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வள்ளலாக இருக்க போகிறார் என்பது உண்மை. கண்டிப்பா சார். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்குதுன்னு பார்க்கலாம் சார். அடுத்த ராசியான ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாவே கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு, நிம்மதி இல்லை, எத்தனை கஷ்டத்தை தான் நாங்க பாக்குறது அப்படின்னு தொடர்ந்து இந்த புலம்பல்கள் மட்டும்தான் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த குரு பயிற்சி காலத்துல ரிஷப ராசிக்காரர்கள் மன நிம்மதியோட கொஞ்சம் நிம்மதியா இருப்பாங்களா சார்? பொதுவாகவே நம்ம ரிஷபராசிக்காரங்க கேட்கறது என்ன தெரியுமா? உண்மையை நீங்க சொன்ன மாதிரி மன நிம்மதி மட்டும்தான். பணம் வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், அது வேணும், இது வேணும், எனக்கு எது வேண்டாங்க, மனசு ரிலாக்ஸாக இருக்கணுங்க. என் மனசு ரிலாக்ஸாக இருந்தாலே நான் எவ்வளோ விஷயங்களாலும் சமாளிச்சிருவேன். உண்மையான அன்பு வேணுங்க. அவங்க கேட்குற அடுத்த கேள்வி என்னென்னா, எனக்கு உண்மையான அன்பு இருக்குமா, என் கூட பழகுறவங்க என்கிட்ட உண்மையாக இருப்பாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்ப்பாங்க. சார் இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம ரிஷபராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப அதிகமாக யாரை உயிருக்கு உயிராக நேசித்தாங்களோ, யாரை இவங்கள போல் உண்டான்னு நினச்சாங்களோ அவர்கள் மூலமாகவே 3 வருடங்களில் நிறைய அடி மேலே அடி வாங்கிட்டாங்க.
நிறைய ஒரு அழுத்தத்தை சந்திச்சாங்க. அது திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுனாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, கூட பிறந்த உறவுகளாக இருந்தாலும் சரி, எல்லார்ட்டையும் ஒரு அதிகமான அழுத்தம், அதிகமான பிரச்சனையை வாங்கினது நம்ம ரிஷபராசி தான். அடி மேலே அடி அடித்தாலும் நகர மாட்டேங்காண்டா, இதே இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்காண்டா அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அந்தளவுக்கு டார்ச்சர் அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் இவங்களுடைய 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் அற்புதமாக போகக்கூடிய இந்த காலம், முயற்சி ஸ்தானத்துக்கு குரு பகவான் போகிறனால இவங்களால் முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்கிற மாதிரி ப்ரூஃப் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். நம்முடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு 7ஆம் வீடை குரு பகவான் பார்க்கார். அதே போல் 9ஆம் வீட்டை குரு பகவான் பார்க்கார். லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கார், அதாவது 11ஆம் வீடம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் பொதுவாகவே வெற்றி மேலே வெற்றி தான் நம்ம கையிலங்கிற மாதிரி சிறப்பான காலம். அதை இவங்க சுயநலமாக பயன்படுத்த கற்றுக்கணும். ஏன்னா இவங்களுக்கு இந்த சுயநலங்கிறது சுட்டு போட்டாலும் வரமாட்டேன். என்ன அடித்தா பரவாயில்ல, நான் உங்களை பாசம் வச்சுப்பேன், எனக்கு தேவை அன்பு வேணும். இல்லை இந்த அன்பு போய் சரி இன்னொருத்தவங்க வந்து இவங்க வருத்தப்படுறாங்க, இன்னொருத்தவங்க ஒரு அன்பு காட்டினா அதுவாச்சும் உண்மையாக இருக்குமோ சொல்லி அவங்களையும் நம்பிடுறாங்க. ஸோ இந்த பொருளாதாரம், மன மகிழ்ச்சி, இது ஒரே ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறாங்க. கண்டிப்பாக நிறைய லாக் ஆகியிருக்காங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகணும்னு நினச்சா இந்த குரு பயிற்சியை சரியாக பயன்படுத்துகிறாங்கன்னா சாதனையாளர்கள். கண்டிப்பாக சார். திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் கூட எப்படி இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள்? அதே போல் புது திருமணம், காதல் திருமணமாக இருந்தாலும் சரி, இல்லை பெற்றோர்கள் பார்த்து வைக்கிற திருமணமாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டத்தில் சாத்தியமா? அதாவது ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் தான் சாத்தியம். காதல் திருமணத்தில் இந்த வட்டம் வெற்றி பெறலாம். கடந்த காதல் அப்படின்னு சொல்லும்போது போலியான காதல் பாதி கட்டாயிடுச்சு. முக்கால்வாசி ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் காதலித்தேன், வாழ்க்கையை தொலைச்சேன், நான் உயிருக்கு உயிராக நேசித்தேன், வாழ்க்கை தொலைச்சேன்னு தான் கடந்த காலம் இருந்துச்சு. ஸோ அந்த நிலை மாறும். உண்மையான காதலர்கள் இப்போ வரையும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் இந்த வட்டம் வெற்றி பெறுவாங்க. இவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் ஏற்படும். அதே போல் திருமண வாழ்க்கையில் இந்த காலகட்டம் அவங்களுக்கு நடக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ திருமணத்துக்கு வரணும் தேடிக்கிட்டு இருக்கவங்க இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் விடாமல் முயற்சி எடுத்திங்கன்னா, ஏன்னா 3ஆம் இடத்து தான் குரு பகவான் வர்றாரு. ஸோ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் உறுதியாக உண்டு. உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சி கண்டிப்பாக உண்டு. அதாவது உங்களுக்கு திருமணம் நடக்கலாம், அல்லது உங்களுடைய மூத்தவங்களுக்கு, சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஆனால் என்னென்னா உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறோம். அதே போல் பிரிய வேண்டிய நிலைமையில் கணவன் மனைவி நீயா நானான்னு போட்டி போட்டு பிரிய வேண்டிய நிலைமையில் இருக்காங்க, சேரன்னு ரிஷபராசிக்காரங்க ஆசைப்படுறாங்கன்னா இந்த காலகட்டம் உறுதியாக ரிஷபராசி என்பவர்களை புரிந்து கொள்ளாமல் போன உறவு தேடி வந்து தன்னுடைய தவறை உணர்ந்து சேர வேண்டும் என்று கேட்க வேண்டிய நிலைமை உறுதியாகும். கண்டிப்பா சார். உங்களை புரிஞ்சுக்காம போன உறவு கூட உங்களை புரிஞ்சுக்கிட்டு தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். தொழில் தொடங்கணும், புதுசா தொழில் தொடங்கணும், இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் சிறப்பாக போகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா இந்த காலகட்டம் சரியா இருக்குமா? அதாவது ரிஷபராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழில் தொடங்கலாம். சொந்த தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தொழில் நடத்திக்கிருக்கவங்க லாபத்தை பெறவே முடியலை. கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலைங்கிற மாதிரி தான் தொழில் ஸ்தானத்தில் ஒரு போராட்டத்தை சந்திக்காங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் தொழிலில் ஒரு வெற்றி பெறுவாங்க, நல்ல லாபம் வரும். புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு தொழில் தெரிஞ்சுக்கிருக்கவங்க இன்னொரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெலாம் இவங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக. கண்டிப்பா சார். ரிஷபராசிக்காரர்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு உறவுகள் எல்லாம் தேடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுவே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமான விஷயமா தான் நான் பார்க்குறேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னால் எந்த கடவுள் வழிபாடு கரெக்டாக இருக்கும் சார்? நம்ம ரிஷபராசி என்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா பத்ரகாளியம்மன் வழிபாடு பத்திரமா பாதுகாப்பாக சிறப்பாக செம்மையாக இருக்கக்கூடிய வாய்ப்பாக வாழ்நாள் முழுவதும் வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரியான முறையில் அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு குருவோடைய ஆசீர்வாதம் பெற்றுட்டு சரியான முறையில் ஃபாலோ பண்ணிங்கன்னா, சுயநலமாக இருந்தீங்கன்னா வெற்றி என்பது ரிஷபராசிக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பது உண்மை. குரு பயிற்சி காலகட்டத்தில் 12 ராசிகளுமே அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எந்த வகையில் நடக்கும், என்னென்ன விஷயங்கள் கொஞ்சம் பார்த்து இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது, எந்த கடவுள் வழிபாடு செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறும்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.